உடனே இந்த வம்சாவளியை சொல்லி பூகோளத்தை வர்ணிச்சு, ஜோதிர்கணங்களை வர்ணிச்சு, சப்தத்வீபையும் வர்ணிச்சு, ஜம்பூத்வீபத்தை வர்ணிச்சு, அதுல கேதுவானம் ரம்யகம் இரண்மயம் முதல் ஹரிவருஷம் இளாவிரதம் முதலிய கண்டங்களை எல்லாம் வர்ணிச்சு, இது 9வதான பரதகண்டத்தை போய் வர்ணிச்சு, பரதகண்டம் சொல்ற போது சொன்னாள், தேவதைகள்லாம் இந்த ஊர்ல ஜென்மாவை அடையணுங்கிறாளா பரதகண்டத்துல. ஏன்னா இங்கதான் பகவத் குணமா, இங்கதான் சாது சங்கமாம், பாக்கி ஊரெல்லாம் ஊட்டி மாதிரியாவா, பொழுது விடிஞ்சதே தெரியாதுங்க ஊட்டியில. அப்படிப்பட்ட ஊரு, சந்தியாவனம் பண்ணவன்னு நினைச்சவனா பண்ணாதேங்க குளூரு. அப்படிப்பட்ட ஊரு ஊட்டி. இன்னொரு ஊட்டி மாதிரி ஒரு ஊர் இருக்கு சேலத்துக்கு பக்கத்துல. நாஸ்திக்கம் வேணும்னா அந்த ஊருக்கு போயிட்டா போறோம். ஏற்காடுங்கிறான், நான் காலையே வச்சதில்லை இதுல. அது என்னமோ நிர்பந்தம் பண்ணி இப்ப போன மாசத்துல ஒரு அழிச்சுன்னு போனா 6:30 மணிக்கு மேல அங்க இருக்க மாட்டேன்னு ஷுவா மேல வந்து விழுறது. அவன் வெள்ளக்காரன் வந்து ஒரு பழம் சாப்பிடும்போது நின்றுறான். அதுதான் குறைச்சல். சரி எந்தா 5 ஆயிடுச்சுன்னு வந்தேன்னு கோவிச்சுன்னு அப்புறம் குழந்தைகளை குழந்தைகள்லாம் பார்க்கணுங்கிறது. அங்கிருந்து 15-20 மைல் தான். அது என்ன குளிரா இருக்கு? என்ன குளிரா இருந்தா என்ன அர்த்தம்? வெயில் குளிரு எல்லாம் தான் வேணும் தேவை. அதெல்லாம் நமக்கெல்லாம் ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லை. நாமெல்லாம் இது மாதிரி அழகான பம்பாய் போறோம், டெல்லி போறோம், 4 எண்ணின்னு இருப்போம்னே. ராஜேந்திர பிரசாத் கேட்டால், நீங்கள்லாம் பொது மனுஷா இல்லையா, இப்படி என்ன ஊருக்கு சொல்றேன் என்ன ஜனனி ஜன்மபூமிஷ்ட சொர்க்காதபி கிரீயசி. பெத்த தாயும் பிறந்த ஊரையும் மறக்க முடியுமா? நீங்க கல்கத்தா போகாம இருப்பேடான்னு கேட்டேன். ஆமாமான்னுட்டார். அவன் காளியை போய் தரிசனம் பண்ணவும் ஒரு மணி போறார். அவள் காளி குலதெய்வம், ரொம்ப பிரத்யட்சம் கல்கத்தாவில் காளி. அதுவும் ராமகிருஷ்ண பரமஹம்சா பூஜை பண்ண தேவி இருக்காளே, ரொம்ப பிரத்யட்சமான சந்நிதி. 3 மாசம் அங்க போய் இருந்து சுந்தரகாண்டம் அங்கதான் எழுதினேன், கங்கை கரையில. பரமஹம்சா பூஜிச்ச தேவத்தைன்னு சொல்லி அவன் எத்தனையோ நாஸ்திகனா அன்னைக்கே அவ பண்ணி வச்சிருக்காள். இல்லவனா ஒரு கோளாறு வந்து ஒரு பெரிய கபந்தன் மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்கும். அப்படி எப்படி சுவாமி என்னத்தையோ கிளப்பி விடுறா சிலதே, அது வந்து நல்லதாயும் ஆயிடுறது. அப்படி அம்பாளுடைய சந்நிதி. அது மாதிரி நம்ம தேசம் தான், இது கீழ் இல்லை. பரதகண்டத்தை ரொம்ப கொண்டாடினார். தேவதைகள்லாம் இங்க வந்து ஜென்மா வளையணும்னு சொல்றாளாம். ஆமா, 19ஆவது அத்தியாயம் 5வது ஸ்கந்தத்துல இருந்து வார்த்தையெல்லாம் தெரியும். ஆச்சரியம். அது தேவதைகள் பிரார்த்திக்கிறாள் இங்க ஜென்மா வேணும்னு சொல்லி சொன்னாள். உடனே இந்த பரதகண்டத்தில் உள்ள பர்வதங்களை வர்ணிச்சாள், மகாநதிகளை வர்ணிச்சாள். ஏராளமான மகாநதிகள் இருக்கு. அது பர்வதத்தினுடைய அடிவாரத்திலிருந்து விழற நதிகள். எத்தனையோ ஆயிரக்கணக்கான நதிகள் உண்டு. அதுல மகாநதிகள் சிலது ராஜன்னு சுதந்திரமா சொல்றாள் சுக்காச்சாரியாள். இந்த நதிகளை பாக்கி கண்டத்துல இருக்கிறதால், தீபத்துல இருக்கிறதாலாம் பேர் சொல்றாளாம். நம்ம ஊர்ல இருக்கிற கங்கை, காவேரி, யமுனை, சரஸ்வதி, கோதாவரியினுடைய பேரை சொல்லி ஆத்மனாச்ச உபஸ்பிருஷந்தி நாமபிரேவ புனந்தீனா. அந்நிய கண்டங்கள்ல, அந்நிய தீபங்கள்ல இந்த நாமாவை ஜபிக்கிறாளா. நாமெல்லாம் நம்ம ஊர் குளத்தங்கரையில கங்கை கங்கை, காவேரி காவேரிங்கிறமே, அது மாதிரி அவா சொல்றாளா அவ ஊர்ல. பேரை சொன்னா போறோம், அப்படிப்பட்ட மகாநதிகள் இருக்கு நம்ம தேசத்துலன்னு சொன்னாள். ராஜா அப்பத்தான் பிரார்த்திச்சு காட்டாள். ஆஹாஹா, அத்தனை மகாநதிக்கும் நான் நடந்து போய் தரிசனம் பண்ணாம வேணா போயிட்டேனே. இப்ப வந்து இக்குமுக்கில் வந்து மாட்டிக்கின்றேனே. 2 வருத்தம் நாள் ராஜா, இப்படி 7 நாள்ல வந்து மாட்டிக்கின்றேனே. நல்லா மாசக்கணக்கா வச்சு ஒன்கூட பிடிச்சு சிம்மாசனத்துல உட்காந்து வச்சு அப்படி காக்க கொடுத்து வைக்கலையே. இத்தனை நதிகள்ல போய் நான் ஸ்நானம் பண்ணாம போயிட்டேனே, தெரியலையே. இப்ப பண்ணணும்னு தோன்றது, இனிமே என்ன பண்றதுன்னா சொன்னாள். சுக்காச்சாரியால் காட்டால், பட்னியா இருந்து கேட்கறியே 4-5 நாளா, இந்த 4 நாளா கேட்கறதுனால உனக்கு ஏதாவது மனசுக்கோ பிராணனுக்கோ துடிப்பு இருக்கா, ஏதாவது சிரமம் இருக்கோன்னு கேட்டாள். உபவாசமா காட்டாள் ராஜா. அதுக்கு சொன்னாள், என்னமா துடிப்பு இருக்குன்னு காட்டாள். நமே சவப்பராயந்தி பிரம்மன்னனசனாதமி பிபதோச்சுத பீயூஷம். கோபாலனுடைய சரித்திர அமிர்தத்தை நீங்க கொற்று. என்னமா என் பிராணம் துடிக்கும், மனசு துடிக்கும், துடிக்கல என்ன அர்த்தம்? நீங்க நிறுத்தினாத்தான் துடிக்கிறதுன்னு அர்த்தமா? பிபதோச்சுத பீயூஷம், நீங்க நிறுத்திவிட்டாதான் என்ன வந்து பிடிச்சுக்கிறது கவலை விசாரம். பசிதாகத்தினால சிரமம் இல்லை, ஒரே ஒரு சிரமம் இருக்குன்னு ராஜா கதறினாளா. என்னன்னா, கடைசி காலத்துல என் குடும்பத்துக்கு பிராமண சாபத்தை நான் முதலா வச்சுட்டு போறேனேன்னு அழுதாளா.
பிராமணால தெய்வமா நினைச்ச என் குடும்பத்துல கடைசி காலத்துல ஒரு பாம்பை போட்டு என் குழந்தைகளுக்கு இதை முதலா வச்சுட்டு போறேனே, இப்ப ஒரு தப்பு பண்ணிவிட்டேனேன்னு ராஜா அழுதாளா. என்ன ராஜாவுக்கு பஷ்டாத்தாபம் இருக்கு, பிராமண பக்தி எத்தனை பக்தி இருக்கு பாருங்க. அந்நத்திர குபிதா திரிஜாத்துன்னு ஆளா. பிராமண கோபம் வந்துட்டு எங்க குடும்பத்துக்கு வீணா போடுமே, குழந்தையை பாதிக்குமேன்னு அழுதாளா. அப்படி பிரம்மனிஷ்டாள்கிட்ட பகவத்குணம் கேட்கிறாள். சுதந்திரமா சொன்னது ராஜா ஒரு பிரார்த்தனை பிரார்த்திச்சாள். நாமபிரேவ புனந்தி நாம சொன்னேளே, அந்த நதிகளுடைய நாமாவது நீங்க சொல்லணும், நாங்க கேட்கணும் நாளா. அதுக்காக பிரம்மனிஷ்டாள் உடனே அவ என்ன நோட்ஸ் எடுக்கணுமா, டைரி எடுக்கணுமா. சந்திரவசாத்தாம்பிரபர்ணி அவடோதா கிருதமாலா வையாயசி காவேரி கிருஷ்ணி பஜஸ்வினி சக்கரவர்த்தா துங்கபத்ரா கிருஷ்ணா வேண்யா பீமரதி கோதாவரி நிர்விஞ்யா பயோஷ்ணி தாபீரேவா சுரதா நர்மதா கர்மன்வதி சிந்து வந்தா சோணச்சரதோ மகாநதி வேதஸ்மிருதி ரிஷிகுல்யா த்ரிசாரா கௌஷிகி மந்தாகினி யமுனா சரஸ்வதி ரிஷத்வதி கோமதி சரயூரோகஸ்வதி சப்தவதி சுஷோமாஸ்தத்ரூச்சந்திரஹா மருத்ருதா விதஸ்தா அசிக்னி விஸ்வேதி மகாநத்யः ஏதாசாமபோ பாரத்ய பிரஜா நாமவிரேவ புனந்தீனாம் ஆத்மனாச உபஸ்பிருஷந்தி. விமர்சிச்சுட்டாள் ராஜாவுக்கு பிரம்மனிஷ்டாள். ராஜா பூரிச்சு போட்டாள். என்ன பாக்கியம் பண்ணினேன் இப்படி கேட்க சந்தோஷப்படுறாள். அந்த பெருமத்தை மதிப்பு தெரிஞ்சவாள். மதிப்பு புரியாது. அவன் உடனுக்கு தெரியுமோ வைரக்கடுக்கனுடைய மதிப்பு, அது ஒரு பொட்டிக்கு கொடுத்து விடுவானது. அது மாதிரி நல்ல பக்தாளுக்கு தான் புரியும் பகவத் குணத்தினுடைய பெருமை. சந்தோஷப்பட்டாள்.